சந்தியா, வா 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 வா. சந்தியா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? வா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஸ்வரி. என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க புதுசா? இல்ல ராஜி, போன வாரம் என் மருமகளுக்கு வேலை கேட்டு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அடுத்த நாளே உன் ஆபீஸ்க்கு வர சொல்லி வேலை போட்டு கொடுத்துட்டேன். அதான் உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? உன் மருமக எங்க பிசினஸ் சம்பந்தமா படிச்சிருக்கா. அவளை இன்டர்வியூ பண்ணதுல நல்ல திறமைசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உடனே வேலை போட்டு கொடுத்துட்டேன். மருமகளை வீட்ல அடைக்காம அவளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சமான வேலையை செய்ய அனுப்புன பாரு. உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் மருமக கேட்டு எதையுமே வேண்டான்னு சொல்றது இல்ல ராஜி. என்ன அத்தை அத்தைன்னு சுத்தி வருவா. நானா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். சண்மதி, இவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், பேரு சந்தியா. ஹாய். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இவளுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு வரியா? சரிங்க ராஜம்மா. என்ன ராஜேஸ்வரி, கல்யாணத்துல நடந்த சங்கடத்தை இன்னும் செண்மதி மறக்கல போல இருக்கு. இன்னும் அந்த வருத்தத்திலே தான் இருக்கா போல. நான் கவனிச்சேன். சண்மதி இன்னும் உன்னை ராஜிமான் தான் கூப்பிடுறா. ஏன் அத்தைன்னு கூப்பிடுறது இல்லையா? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத ராஜி. ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுல ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு மாமியார அத்தைன்னு கூப்பிடுறதும் சந்தோஷமானது. சண்மதி இப்படி கூப்பிடுறதுனால உனக்கு வருத்தம் இல்லையா ராஜி? மனசை விட்டு சொல்லணும்னா சண்மதி என்ன அத்தைன்னு கூப்பிடாதது எனக்கு வருத்தம் தான். ஒரு முறை கூட அத்தைன்னு அவ என்ன கூப்பிட்டதே இல்ல. ஆனா என்ன அத்தைன்னு கூப்பிடணும்னு சண்மதிக்கும் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுக்குது. ஒரு நாள் நிச்சயமா அவ என்ன அத்தைன்னு கூப்பிடுவா. கூடிய சீக்கிரமே அவ என்ன அத்தையா ஏத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணும் வருத்தப்படாத ராஜி. உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே நீ விரும்புறது நடக்கும். அப்புறம் ராஜி, என் மருமகளுக்கு உன்னை பார்த்த ஒரு வாரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை பத்தி என்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. எடுத்துக்கோங்க ராஜிமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மேல இருக்கேன். ஆ. ஹாய் சண்மதி. ஹாய் டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, ரொம்ப நாளா போனே வரலையே, ரொம்ப பிஸியா? முன்னாடி மாதிரி அடிக்கடி கால் பண்றதுக்கு நீ என்ன சாதாரண ஆளா? நீ இப்ப பெரிய விஐபி ஆச்சே. விஐபியா? நானா? என்னடி ஒளர்ற? ஆமா, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜெயிச்சதும் அது சம்பந்தமா நீ கலெக்ட் பண்ணியிருந்த வீடியோவும் ஆதாரமும் சோசியல் மீடியால எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? இங்க என் ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட அத வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பெரிய கேஸ்ல ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு சண்மதி தான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? தேங்க்யூ டி. அப்புறம் உனக்கு ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் சொல்லவா? என்ன? இந்த மெல்போர்ன் சிட்டில ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? உன்னோட கனவு நிஜமாகிறதுக்கு டைம் வந்துருச்சு. என்ன சொல்ற? புரியல. ஆமா சண்மதி, மெல்பர்ன் யூனிவர்சிட்டில இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. நானே போய் உனக்காக அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். விசாக்கான ப்ராசஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நீ உடனே ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமே இங்க வந்து சேரு. என்ன சண்மதி, இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்ற? கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்க. இப்ப எதை நினைச்சு என்ன சந்தோஷப்பட சொல்றேன்? மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்றது என்னோட ரொம்ப பெரிய கனவு தான். நான் அதை இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில நான் அங்க சேர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ 1 இயர் நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்றது கோர்ட்டோட ஆர்டர். அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால இப்போதைக்கு என்னால ஹையர் ஸ்டடீஸ் பத்திலாம் யோசிக்கவே முடியாதுடி. இப்போதைக்கு எனக்கு என்ன தேவைன்னா அது டிவோர்ஸ் தான். டிவோர்ஸ் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நாம என்ன வேணாலும் கனவு காணலாண்டி. ஆனா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கணும்ன்றதுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாதுல்ல. மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சொல்லும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அவ்வளோ செலவு பண்ணி அப்ராட் போய் படிக்கணும்ன்றதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை. செலவை பத்தி எல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் யாராச்சும் ஸ்பான்சர் பண்ண அரேஞ்ச் பண்றேன். இல்லடி, வேண்டாம். இப்போதைக்கு அது சரி வராது. ஃபர்ஸ்ட் நான் நினைச்ச மாதிரி டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அம்மா, வா கார்த்திக். என்ன இந்த நேரத்துல? இன்னும் தூங்கலையா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கார்த்திக். எனக்கு என்னமோ சண்முதி விஷயத்துல நமக்கு சாதகமா எல்லாமே மாறும்னு நம்பிக்கையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையோன்னு தோணுதுமா. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சண்முதி நம்மளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. என்ன கார்த்திக், ஏன் இப்படி சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். இவ்வளோ நாள் அவ நம்ம கூட இருந்தோம், அவ நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் அவ நம்மளை புரிஞ்சுக்க போறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலையும் சண்முதிய என் கூட இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏற்கனவே குடும்பமா நடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் செஞ்ச தப்பு சரி செய்யறதுக்கான ஒரே வழி சண்முதி அவ இஷ்டத்துக்கு சுதந்திரமா வாழ விடுறதா. நீ ஏன் இப்படி மனசோடைஞ்சு பேசினா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி சண்மதி உன்னை ஏத்துப்பானு தானே நாம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டு பேசினா என்ன அர்த்தம்? சண்மதி மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு கார்த்திக். அவ சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சு ஏத்துப்பா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும். இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சண்முதி எப்பேற்பட்ட மனநிலையில இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அப்ராட்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்ற ஆசைக்கு இந்த டிவோர்ஸ் விஷயம் தான் ரொம்ப பெரிய தடையா இருக்க. இதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட ஹையர் ஸ்டடீஸை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம்மா. இப்ப கூட நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம எந்த சுயநலமும் இல்லாம சண்மதியோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நினைச்சு பேசுற பாரு.
இந்த மனசு யாருக்கு வரும்? என்னோட வளர்ப்பு தப்பா போகலன்னு ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் கார்த்திக். உன்னோட நல்ல மனசு சண்மதிக்கு ஒரு நாள் புரியும். சீக்கிரமாவே சண்மதி உன்னை ஏத்துப்பா, உன்னோட சேர்ந்து வாழ சம்மதிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு கார்த்திக். ஆனா இப்போ நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கார்த்திக். நீ அவசரப்படாம எந்த ஒரு முடிவுக்கும் வராம கொஞ்சம் பொறுமையா இரு. போய் நிம்மதியா தூங்கு. குட் நைட். எடுத்துக்கோங்க. என்னங்க என்னங்க மொபைலை வச்சுட்டு மறந்துட்டு போறீங்க பாருங்க. தேங்க்யூ ஆர்த்தி. மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமா அத்தை. காஃபி சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ என்ன மாப்பிள்ள, அங்க ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு 100 பேர் இருக்காங்க. நீங்க போய் தான் எல்லாம் பாக்கணுமா என்ன? நீங்க வாங்க, நிதானமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆபீஸ் போலாம். அமுதா, முதலாளினா சீட்ல உட்கார்ந்து அதிகாரம் பண்றது மட்டும் இல்ல, எல்லா விதத்திலையும் தொழிலாளிகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறது தான் முதலாளிங்களுக்கு அழகு. அந்த விஷயத்துல மாப்பிள்ள சரியா தான் நடந்துக்கிறாரு. நீ கண்டதையும் பேசி கெடுக்காம இருந்தா சரி. மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஆர்த்தி பாய். ஆர்த்தி அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சம்பந்தி வாங்க 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 சம்பந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு இவங்க 2 பேரும் கையில பையோடு வந்திருக்காங்க? என்ன சம்பந்தி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. வாமா. அமுதா வந்து உங்களுக்கு காஃபி எடுத்து வா. அம்மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சம்பந்தி அம்மா வீட்டுல இல்லையா? ராஜி ரூம்ல தான் இருக்கா. இருங்க கூப்பிடுறேன். ராஜி, ராஜி, ராஜி. வரேங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்ன மாமா அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பீங்கன்னு நினைச்சு பதட்டத்தோட கிளம்பி வந்தோம். நல்ல வேளை நீங்க வீட்ல தான் இருக்கீங்க. நான் இல்லைன்னா என்ன, மத்தவங்க எல்லாரும் இங்கதானே இருக்க போறாங்க. அதெல்லாம் சரிதான் சம்பந்தி. இருந்தாலும் நாங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கோம். இந்த நேரத்துல நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. அது சண்மதி, சண்மதி எப்படி இருக்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நான் சொல்லிட்டா வரணும்? அவங்களுக்கு இந்த வீட்டுல இல்லாத உரிமையா என்ன? நீங்க ஏதோ முக்கியமான வேலையா வந்ததா சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த வருஷம் தீபாவளி நம்ம மாப்பிள்ளைக்கும் சண்மதிக்கும் தலை தீபாவளி. அதான் இந்த தலை தீபாவளிக்கு அவங்களுக்கு முறையா கொடுக்க வேண்டிய சீரை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்.
தம்பி, இப்படி வாங்க. 2 பேரும் சேர்ந்து நின்று சீரை வாங்கிக்கோங்க. சண்மதி, வாங்கிக்கோமா மாப்பிள்ளை கூட சேர்ந்து. வாங்கிங்க மாப்பிள்ள. மாமா உட்காருங்க, அத்தை உட்காருங்க. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் தலை தீபாவளிக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பா மாமா. சமந்தி, முறைப்படி நீங்க தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கிறப்போ அதே முறைப்படி நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா சொன்னீங்க சம்பந்தி. அமுதா, நீயும் ஆர்த்தியும் போய் தடபடல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறாங்க. சீக்கிரம் போய் ஆக வேண்டியதை பாருங்க. இவர் ஒருத்தர் என்ன எப்ப பார்த்தாலும் வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டேன். அமுதா, என்ன பார்த்து நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. நம்ம ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி பயணிக்கிறோம். சீர்வரிசை அது எதுன்னு கொண்டு வந்து அவங்க மனசுல தேவையில்லாத புது எண்ணத்தை வளர்க்குறாங்க. சண்மதி, மொத்த குடும்பமும் கீழே இருக்கு. நீ யார்கிட்டயும் ஒட்டாம இங்க தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து நீ தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா, நீ என்ன பேசுற? நான் கவனிக்கணுமா? இல்ல என் நிலைமை நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கியாமா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் சண்மதி? அம்மா, நானே இந்த வீட்ல இருந்து எப்ப கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கேம்மா. ஆனா நீ என்னடானா ஏதோ சீர் செய்யற, மாப்பிள்ள அழைப்பு, தலை தீபாவளின்னு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காதம்மா. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம எந்த தொந்தரவும் இல்லாம நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது இங்க இருந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்தாம சீக்கிரமா கிளம்பணும் நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஆனா நீ இந்த மாதிரி நேரத்துல வந்து நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நான் ஏதோ இந்த வீட்ல காலத்துக்கும் மருமகளா வாழ போற மாதிரி, தேவையே இல்லாம நாமளே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஆயிடாதாமா? அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு திடீர்னு இங்க இருந்து கிளம்புற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கிற ராஜிமாவால இத கண்டிப்பா தாங்கிக்க முடியாதுமா. இந்த வீட்ல எல்லாரும் இப்பதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அவங்க போக்குலயே இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த வீட்ல இருந்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. நீ என்னடானா அப்படியே காரியத்தை கெடுத்துருவ போல. நீ என்ன நினைச்சாலும் சரிம்மா. நான் கார்த்திகோட சேர்ந்து தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வர போறதே இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன்னு ஏதாச்சும் ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருவேன். நீயும் கார்த்திக் கிட்ட சண்மதிக்கு வேலை இருக்கும், அதனால நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்னு பக்குவமா சொல்லி அவரை சமாளிச்சிரு. ஏய், என்னடி இப்படி சொல்ற? நீ இன்னும் மாப்பிள்ளையும் இந்த குடும்பத்தையும் புரிஞ்சிக்கவே இல்லையா? காலத்துக்கும் இந்த வீட்டு மருமகளா இருக்கிறது உனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நீ என்னைக்கு எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ
உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் இந்த குடும்பத்தை குறை சொல்லலம்மா. ராஜுமாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவரு மேலயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்குமா. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்ப கூட நான் இந்த குடும்பத்தை குறை சொல்லலம்மா. இந்த குடும்பத்துல எனக்கு வாழ பிடிக்கலன்னு தான் சொல்றேன். அதை ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, நான் எப்படியாவது மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில ஹையர் ஸ்டடீஸ முடிச்சுட்டு ரொம்ப பெரிய லாயர் ஆகி அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணுமா. அப்படி ஒரு கனவோடு இருக்கிற என்ன காலத்துக்கும் என்ன இந்த குடும்பத்துக்குள்ளே அடைச்சு வைக்க நினைக்காதமா.